வெல்கம் டு வேதிகை. ஸ்ரீராம் ஜெயராம். கதை கதையாம் காரணமாம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன கதை சொல்ல போகிறது தெரியுமா? சிட்டுக்குருவி கதை. சிட்டுக்குருவி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லை? சின்னதை தோண்டு ஜிக்கு 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 ஜிக்குன்னு ஓடும். பரப்பரப்பரப்பரப்பரன்னு இருக்கும் இல்லையா? அது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். ஐ லைக் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி கதை தான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் அம்மையார் பாட்டி இருந்தாலாம். அந்த பாட்டி பேர் அம்மையார் பாட்டியா, சரியா? அந்த அம்மையார் பாட்டிக்கு வீட்டில் சிட்டுக்குருவி கூடு கட்டியிருந்தது. ஓகே. அந்த அம்மையார் பாட்டி வீட்டு பின்னாடி மாட்டுக்கொட்டாய் இருந்தது. மாட்டுக்கொட்டாய் என்ன தெரியுமா? மாடெல்லாம் வச்சுருப்பாள்ல, அதுதான் மாட்டுக்கொட்டாய். அந்த குருவிக்கு அதில் அந்த வாசனை பாயசம் வச்சுருக்கோம் அம்மையார் பாட்டி. பாயசம் வச்ச வாசனை அப்படியே மூக்க தொலைக்கிறது. அதுக்கு சாப்பிடணும் போல இருக்குது, ஆசையாக இருக்குது. உடனே அது போய் சொல்கிறது, அம்மையார் பாட்டி எனக்கு பாயசம் வச்சு கொடுக்குறியா பாட்டின்னு. ஐயோ, தீர்ந்ததுக்கப்புறம் கேட்குறியேப்பா அப்படின்னு சொல்லி அம்மையார் பாட்டி சொல்கிறா. என்ன பாட்டி வேணும் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் 2 விறகு எடுத்துன்னு வா. அப்புறமா ஒரு கடையில் போய் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு வாங்கிட்டு வா, அப்புறம் வெல்லம் வாங்கிட்டு வா, ஏலக்காய் வாங்கிட்டு வா, அப்புறமா கொஞ்சோண்டு நெய், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போடுவோம், இந்த நானே கூட போட்டுக்கிறேன், பரவாயில்ல. நீ இதெல்லாம் போய் வாங்கிட்டு வாப்போ, என்னால் வழியில் போக முடியாதுடா, நீ போயிட்டு வாப்பா அப்படி சிட்டுக்குருவிட்ட சொல்கிற அந்த பாட்டி. அது போய் ஒரு கடையில் போடுறது. இப்படி வச்சுட்டு டக் 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 டக்குன்னு தட்டுறது. கடைக்காரன் என்ன வேணும் அப்படிங்கிறான். கடைக்காரரே எனக்கு பாயசம் சாப்பிட ரொம்ப ஆசை வந்துடுத்து, எனக்கு ஒரே ஒரு விறகு குச்சி கொடுங்களேன். தரேனே. விறகு குச்சி கொடுக்குறான். இன்னொரு கடைக்கு போகிறது. டக் டக் டக்குன்னு தட்டுறது. என்ன வேணும் உனக்கு? என்ன இங்கே தட்டுற? கடைக்காரரே கோச்சுக்காதீங்க கடைக்காரரே, எனக்கு கொஞ்சம் பாசி பருப்பு கொடுங்களேன். அப்படியா? கொஞ்சம் தான் தருவேன், நிறையெல்லாம் தர முடியாது, புரியுதா? ஒரு 100 கிராம் தட்டுமா? கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறது. அப்புறமா இன்னொரு கடைக்கு, அதே கடையிலேயே திருப்பி இன்னும் இதை கொடுத்துட்டே என்ன டொக்கு தட்டிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் வெல்லம் கொடுங்களேன். சரி வெல்லம். ஏலக்காய் கொடுங்களேன். சரி ஏலக்காய். எல்லாத்தையும் ஒரு பையில் போட்டு தரார். எல்லாத்தையும் கொண்டு பாட்டிகிட்ட கொடுக்கறது. கொடுத்த உடனே பாட்டி சரி அடுப்பை பற்ற வைக்கிறேன். ஐயோ, தீப்பெட்டியே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறா பாட்டி. பாவம், ஏழை பாட்டி அந்த பாட்டி. என்ன இப்போ மாதிரி கேஸ்லாம் கிடையாது, திறந்தவொடனே பிஷன் ஏறியதெல்லாம் அப்போ கிடையாது, சரியா? வச்சுச்சோ கொஞ்சம் திருப்பி குடுக்குன்னு ஓடுறது, ஓடி டக் 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 தட்டுறது. எனக்கு ஒரு தீப்பெட்டி கொடுங்களேன். சரி தீப்பெட்டி கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு இந்தாங்க பாட்டி கொடுக்கறது. அதை வச்சு கொளுத்தி அடுப்பை பற்ற வைக்கிறா, பாயசம் பண்ணுறா. அது இப்படியே காத்துட்டே இருக்குது. நீ இங்கேயே பார்த்துட்டு இருக்காத, போய் எங்கேயா போய் பறந்து போய்ட்டு அப்புறமா அதை நான் பண்ணதுக்கப்புறம் வா போ அப்படிங்கிறா. சரின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிட்டு முந்திரி பருப்பு வாங்க சொல்ல மறந்து போய்ட்டோமே, திராட்சைப்பழம் சரி போனால் போடுது, சிட்டுக்குருவி தானே அது சாப்பிட்ற போது 2 நம்ம வீட்டில் இருக்கிறத போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் பாயசம்லாம் ரெடி பண்ணி வச்சுவிட்டா. அழகாக பாயசத்தில் சின்ன கிண்ணத்தில் வச்சு வைக்கிறா. அது அப்படியே ஓடி, ஐயோ ஆசையாக இருக்கும் பாட்டி, சரியாக இருக்கும் பாட்டி அப்படின்னு வந்து பார்க்குறது. சுடும், அது ரொம்ப சுடும், பேசாமல் போ அப்படிங்கிறா. ஐயோ எனக்கு சாப்பிடணும், இப்போயே சாப்பிடணும்னு சொல்லிட்டு டப்புக்கன்னு அதை பிடிச்சிட்டு அவங்க கவ்விண்டு கிணத்து மேலே போய் வச்சுட்டு டப்புக்கன்னு கிணத்துக்குள்ளே கொட்டுறது. ஆறணுமா பாயசம், ஆறதுக்காக கிணத்துக்குள்ளே கொட்டி போடுது. கிணத்து முழுக்க பாயசம் ஆகிப்போச்சு, சரியா? அது வச்சு முக்கி குடிக்கிறது. எவ்வளோ குடிக்கிறது. சின்ன குருவி தானே, அது எத்தனை கிணத்து தண்ணியை ஃபுல்லாக குடிக்க முடியுமா அது பாயசத்தை? என்ன பண்ணுறது அப்படி தேடுறது. ட்ரெயினை பறந்து அந்த மாட்டுக்கொட்டாய் இருக்கும்ல, அதை வைக்கோல் இருக்குது பார், அதை வைக்கோலை வச்சு பின்னாடி வச்சு அடைச்சிக்கிறது. ஏன்னா உள்ளுக்குள்ளே குடித்தா தண்ணி பின் வழியாக வரக்கூடாதுங்கிறதுக்காக அடைச்சிக்கிறது. அப்புறம் போய் நிறையா குடிச்சிக்கிறது. அப்பா ஃபுட்டு போய் உட்காந்துக்கிறது மாட்டுக்கொட்டாயில். அந்த கண்ணுக்குட்டி அங்கேருந்து வருது. அதுக்கு இப்போ வெக்கோல் போட்டு ரொம்ப நாள் ஆனதாப்பெலாம் இருக்குது. அது பாவம் மாடோட பழம் தான் குச்சி அதை வளர்ந்துட்டு இருக்குது. பாவம் தேமேன்னு அது இப்படி பார்க்குறது. அந்த கீழே இருக்கிற அந்த குருவியோட இதில் இருக்கிற அந்த வெக்கோலை பார்த்துடுறது.
வைக்கோல்னா உங்களுக்கு தெரியுமா? கிராஸு, காஞ்ச கிராஸ் அது, சரியா? அந்த வைக்கோலை பிடிச்சி இப்படி பிடிச்சி இழுக்கிறது பாரு, கொட்டை 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 கொட்டானத்தை கொட்டுறது தண்ணி. பாயசம் கிணத்து தண்ணி எல்லாம் குடிச்சு அதெல்லாம் கொட்டை 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 கொட்டான்னு கொட்டுறது. உடனே அங்கே அப்படியே அந்த வீடு முழுக்க தண்ணி ஆயிடுறது. பாட்டி மதக்கிறா, வீடு மதக்கிறது, மாடு மதக்கிறது, கண்ணுக்குட்டி மதக்கிறது. ஆனால் குருவி மட்டும் அப்படின்னு பறந்து ஓடி போயிடுறது. நல்லா இருக்கா இந்த கதை? நீங்கள் ஆனால் யாருமே ஒருத்தரும் கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கிறேன். எல்லோரும் பார்க்குறேன், நிறையா பேர் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கமெண்ட்ஸ் போட்டால் தானே பாட்டிக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்குலாம் இன்னும் நிறைய கதை சொல்லணும், புதுசாக சொல்லணுன்னு இருக்கும். அதனால் கமெண்ட்ஸ் போடுங்கடா, அப்பா அம்மாட்ட சொல்லுடா, செல்லுங்களா சொல்லி கமெண்ட்ஸ் போடுச்சு. ஓகே, பை.